ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் கோலம் டியூட்டோரியலை வந்துட்டு நிறைய கோலம் வந்துட்டு பார்த்துட்டே வரோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்போஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். நிறைய கோலம் நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்டு வரோம். பிகினர்ஸ் வந்துட்டு போடக்கூடிய அளவுக்கு ஈஸியான கோலமாக தான் நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சிஸ்டர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்துட்டு பொங்கல் கோலமும் போடுங்க சிஸ்டர், எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க, நாங்களும் வந்துட்டு பொங்கல் அன்றைக்கி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வாங்க, இந்த கோலம் உங்கள் எல்லாத்துக்காகவும் தான். இது எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாங்க பார்த்துடலாம். இப்போ நான் வந்துட்டு 15 புள்ளி வச்சுருக்கேன். ஓகேவா? 15 டாட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேவா? 15 புள்ளி வந்துட்டு நேர்புள்ளி. ஓகேவா? நேர்புள்ளி வச்சுருக்கேன். நேர்புள்ளினா மேலேருந்து ஒன்று குறைச்சிட்டு வருமா, அதே மாதிரி கீழேருந்தும் ஒன்று குறைச்சிட்டே வரும். அப்படியே குறைச்சிட்டே வந்துட்டு நான் வந்துட்டு கடைசியில் 1 வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். 3 டாட்ஸு, அதுக்கப்புறம் 1. சரிங்களா? நான் வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு கோலம் எப்படி போடுவது அப்படிங்கிறது பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். கண்டிப்பாக பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு இப்போ தான் நான் கோலமே போட கற்றுக்குறேங்க மேம் அப்படின்னு இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சேனலில் கோலம் போடுவது எப்படி அப்படிங்கிறது பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சரிங்களா? புள்ளிகளோட டைப்ஸ் முதல் கொண்டு எல்லாமே நான் அதில் சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு இது 1 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேவா? இது வந்துட்டு நேர்புள்ளி. சரிங்களா? சரி, இப்போ வாங்க எப்படி போடுறதுன்ட்டு பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஃபஸ்ட்டு இதுக்கு எத்தனை கார்னர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1 2 and 3 4. ஓகேவா? 4 கார்னர் இருக்குது. சரிங்களா? இப்போ 4 கார்னர் இருக்குது. 4 கார்னர்லேயும் வந்துட்டு 4 விதமான பூ போட போகிறோம். சென்டரில் வந்துட்டு உங்களுக்கு பானை வர மாதிரி நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா? வாங்க, இந்த மாதிரி டிசைன் தான் நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு புள்ளி விட்டுருங்க. செகண்ட் புள்ளி. ஓகேவா? செகண்ட் புள்ளியிலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. 1 2 3. ஓகேவா? இந்த 3 புள்ளி மட்டும் கணக்கில் எடுத்துக்கோங்க. இந்த 3 புள்ளியில் சென்டர் புள்ளிக்கு இந்த சைடும், அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும், இந்த புள்ளியும் அதே மாதிரி இந்த சைடு புள்ளியும், லெஃப்ட் சைடு ஒரு புள்ளியும் ரைட் சைடு ஒரு புள்ளியும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? பார்க்குறதுக்கு ஒரு பாக்ஸ் டைப் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம ஸ்கொயர் போட போகிறோம் இதில். ஓகேங்களா? ஓகே, ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சைடு, அதாவது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்னருக்கு இந்த சைடு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக, ஓகேவா, கொஞ்சம் இந்த மாதிரி நான் பென்சில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இங்கேருந்து இங்கே இப்படி கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற புள்ளியை நீங்கள் இணைச்சிட்டு இப்போ லைட்டாக இப்படி வளைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வாங்க. ஓகேங்களா? அதை வந்துட்டு இப்படி நிறுத்தாமல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வளைவுகள் கிடைக்கும். சேம் அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இந்த புள்ளிக்கு, ஓகேவா, இந்த புள்ளிக்கு இப்படி கொண்டு வரோம். அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இந்த புள்ளிக்கு இப்படி கொண்டு வந்து இந்த கார்னரில் முடிக்கிறோம். ஓகேவா? ஒரு கார்னர்லேருந்து ஆரம்பித்து இன்னொரு கார்னரில் நம்ம முடிக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி இப்படி. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் இப்படி இந்த புள்ளிக்கு வந்துட்டு இப்படி போடுறத விட இப்படி வளைச்சி போடும்போது பாருங்களேன், அழகாக வந்திருக்கா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் பிகினர்ஸுங்கனால இந்த புள்ளியிலேருந்து இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த புள்ளியிலேருந்து இங்கே போயிட்டு வரைஞ்சிருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மேலே அவுட்லைன் கொடுக்கும்போது நீங்கள் இந்த கார்னர்லேருந்து கையெடுக்காமல் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த கார்னரில் முடிச்சிருங்க. அப்படி முடிக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக கிடைக்கும். சரிங்களா? இங்கே வந்துட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கார்னரு நான் லைட்டாக தான் நோட்டை ரொட்டேட் பண்ணுறேன். ஏன்னா ரொட்டேட் பண்ணால் போட முடியாது. ஸோ அதனால தான். இப்போ அதே மாதிரி கார்னரில் ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி இருக்குது, அதை விட்டுட்டு அதே மாதிரி 1 2 3 3 புள்ளி மட்டும் கணக்கு பண்ணிக்கிறோம். 3 புள்ளியில் நடு புள்ளிக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும், அதாவது இந்த புள்ளியும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம இங்கே வரைய போகிறோம். சேம் அதே மாதிரி தான் வரைஞ்சிட்டு இப்போது இந்த கார்னர் புள்ளியிலேருந்து இப்படி கொண்டு வந்து இந்த கார்னரில் முடிக்கிறோம். சரியா? அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இப்படி கொண்டு வந்து இந்த கார்னரில் முடிக்கிறோம். இந்த கார்னர்லேருந்து இப்படி கொண்டு வந்து இந்த கார்னரில் முடிக்கிறோம்.
இந்த கார்னரில் முடிக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த கார்னரில் முடிச்சாச்சு. சென்டரில் வந்துட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கார்னர். ஓகேங்களா? சேம் ஃபஸ்ட்டு புள்ளி விட்டுறீங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற 3 புள்ளி சேர்த்துக்கிறோம். 1 2 3 லெஃப்ட் ரைட்டு 2 சென்டர் புள்ளிக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற புள்ளியும் ரைட் சைடு இருக்கிற புள்ளியும் நாம் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு ஸ்கொயர் வந்துட்டு நாம் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னரில் முடிக்கணும். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர், அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர், அப்புறம் அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. சென்டரில் ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. புள்ளிகளை வந்துட்டு நீங்கள் நேராக வச்சிங்கன்னா அழகாக வரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு புள்ளி விட்டுறோம். அடுத்து 3 புள்ளியை கணக்கு பண்ணிக்கிறோம். சென்ட்ரு புள்ளிக்கு இந்த பக்கம் புள்ளியும் இந்த பக்கம் புள்ளியும் கணக்கில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ பாக்ஸ் வந்துட்டு நம்ம வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இந்த கார்னர் இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணி இந்த கார்னரில் முடிக்கிறோம். சேம் அதே மாதிரி தான், ஈஸி தான் உங்களுக்கு. ஓகேவா? சென்டரில் ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வேணால் இந்த வளைவுகளை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்படியே கூட கொண்டு வந்து நீங்கள் நினச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வளைவாக போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான். ஓகே ஓகே இப்போ வந்துட்டு நம்ம பானை வரைஞ்சிடலாமா? இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு பானை, இந்த சைடு ஒரு பானை, இந்த சைடு இந்த சென்டரில் ஒரு பானை, அப்புறம் இந்த 2 பூக்கும் இடையில் இருக்கிற சென்டரில் இருக்கிற பானை, அதே சென்டரில் பானை வரைய போகிறோம். அதே மாதிரி இது 2க்கு இடையில் ஒரு பானை வரைய போகிறோம். இது 2க்கு இடையில் ஒரு பானை வரைய போகிறோம். சரிங்களா? சென்டரில் வந்துட்டு இதே மாதிரி பூ தான் வரப்போகுது. ஃபஸ்ட்டு நம்ம சென்டரில் வந்துட்டு நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா பானை வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தெரியும். சரியா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு சில கோலத்தில் சென்டரில் ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கோலமும் போடலாம். அதே மாதிரி கார்னர் நல்லா முடிச்சுட்டு சென்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு நீங்கள் எதாவது டிசைன் கொடுக்கணும் சென்டரில், அதாவது 2 பூக்கு இடையில் டிசைன் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சென்டரில் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சைடில் வந்துட்டு அந்த 2 பூக்கு இடையில் வந்துட்டு நீங்கள் அழகாக வேறு என்ன டிசைன் வேணாலும் உங்களுக்கு கொடுத்துக்கலாம். அதாவது புள்ளி வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணாது. அதனால் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு போட்டுடலாம். சரியா? இது வந்துட்டு ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு சென்டர் டாட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போது இந்த டைரெக்ஷனில் தான் நம்ம புள்ளி வச்சோம் இல்லையா? அப்போது நம்ம வந்துட்டு 15 டாட்ஸ் வச்சுருந்தோம். 15ல் 1 மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். 14 டாட்ஸ். இப்போது 14 டாட்ஸ் 1 மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். 1 வச்சுக்கோங்க. அப்படியே அந்த ஒரு புள்ளி மட்டும் அப்படியே இருக்கட்டும். அந்த ஒரு புள்ளி தான் சென்டர் புள்ளியை நம்ம கணக்கு பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 14 புள்ளி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 14 நம்ம 2ஆக பிரிக்கலாம். 7 7ஆக பிரிக்கலாம் இல்லையா? அப்போது மேலேருந்து 7 டாட் 1 பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7. ஓகே, இதோடு நான் நிறுத்திக்கிறேன். அதே மாதிரி கீழேருந்து 1 2 3 4 5 6 7 கீழேருந்து 7 புள்ளி வந்துட்டு நான் எண்ணி எடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ சென்டர் டாட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ இதுதான் சென்டர் டாட். ஓகேங்களா? இங்கே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் டாட் நாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் சென்டர் டாட்டை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை சுற்றி ஒரு பாக்ஸ் போட்டுருணும். ஓகேங்களா? இதே மாதிரி, அதாவது சென்டர் டாட்டுக்கு மேலே இருக்கிற புள்ளியும் சென்டர் டாட்டுக்கு கீழே இருக்கிற புள்ளியும், அதுக்கப்புறம் சென்டர் டாட்டுக்கு சைடில் இருக்கிற புள்ளியும், இந்த சென்டர் டாட்டுக்கு இந்த சைடு இருக்கிற புள்ளியும், அதாவது லெஃப்ட் சைட் புள்ளியும் ரைட் சைட் புள்ளியும் ரெண்டும் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ ஒரு பாக்ஸ் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸ்கொயர் வரைஞ்சாச்சு. இப்போ அதே மாதிரி டிசைனை ஃபஸ்ட்டு போடுங்க. இந்த புள்ளியிலேருந்து இப்படி கொண்டு வந்து இப்படி, அதே மாதிரி இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணி இப்படி, தென் இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணி இந்த கார்னரில் முடிக்கணும். ஓகேவா? சேம் அதே மாதிரி தான். நோட்டை திருப்பி போட்டோன்னா கொஞ்சம் ஷேப்பாக அழகாக வரும். ஏன்னா நான் வந்துட்டு நோட்டு திருப்பி போட்டோன்னா இப்படி திருப்பி போட்டுட்டேன்னா உங்களுக்கு வந்துட்டு குழப்பமாக இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் தான் நான் முடிஞ்ச அளவுக்கு நோட்டை திருப்பாமல் போடுறேன். ஆனால் நீங்கள் கோலம் போடும்போது ஒவ்வொரு டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி சுற்றி வந்து நம்ம கோலம் போடும்போது இன்னும் நல்லா அழகாக வரும். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம பூவெல்லாம் போட்டாச்சு. சரிங்களா? இப்போ வந்துட்டு பானை ஈஸியாக போட்டுடலாம்ல. உங்களுக்கு புள்ளி பார்த்தாலே தெரியும், பானை வரைஞ்சிடலாம் ஈஸியாக. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த பூவுக்கு மேலே இருக்கிற 2 புள்ளி இருக்கு இல்லையா, அந்த 2 புள்ளிக்கு இப்படி ஒரு வளைவு கொடுத்துருங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற இடத்துல 2 புள்ளி இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு பானைக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும் இல்லையா, ஓவல் ஷேப் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த புள்ளியிலேருந்து இப்படி கொண்டு வாங்க.
மெதுவாக. சரியா? அதே மாதிரி இந்த புள்ளியிலேருந்து இப்படி கொண்டு வாங்க. மேலேருந்து கொண்டு வந்தீங்கன்னா ஷேப் அழகாக கிடைக்கும். கீழேருந்து போகிறத விட மேலேருந்து கொடுத்தீங்கன்னா உங்களால் அழகாக கொண்டு வர முடியும். அதே மாதிரி இப்படி ரொம்ப ஈஸி. அதாவது அந்த வளைவுகளை கரெக்டாக கொடுத்துட்டோம்னாவே நமக்கு பானை அழகாக வந்துடும். சேம் அதே மாதிரி இதை கொண்டு வந்து இப்படி ஓகேவா? இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போது நீங்கள் வந்துட்டு பொங்கல் பொங்கும்போது அந்த பபிள்ஸ்லாம் வரும் இல்லையா, நீங்கள் அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான். இது நீங்கள் எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். எத்தனை வேணும்னா அந்த பானைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சென்டரில் வந்துட்டு நம்ம அப்புறமா டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு போடலாம். நெக்ஸ்ட்டு பானைக்கு அதே மாதிரி தான். கீழேருந்து 2 புள்ளி இணைச்சிக்கோங்க. மேலே வந்துட்டு பொங்கல் பானையோட அந்த வாய்ப்பகுதி நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போது அதே மாதிரி தான் மேலேருந்து தான் நம்ம வளைவுகள் கொடுக்கணும். நீங்கள் கோலம் போடும்போதும் இப்படி கொண்டு வந்து இணைங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே மறைஞ்சிரும். மறையும் போது உங்களுக்கு ஷேப் அழகாக வருதான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் இப்படி கொண்டு போகும்போது ஷேப்பை நீங்கள் அழகாக கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வளைக்கணும், இப்படி இன்னும் கொஞ்சம் வளைச்சோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு பானைக்கு அழகான வளைவு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். நம்ம போடும்போது நம்ம கை மறைஞ்சிருச்சு அப்படின்னாவே நம்மளால் வந்துட்டு போட முடியாது இல்லையா? ஓகே, இந்த இடத்துல இவ்வளோ தான் வளைவுகள் கொடுக்க முடியும் இந்த புள்ளிக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே, இப்போது பொங்கல் பொங்கி வர மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அழகாக கொடுத்தாச்சு. இப்போ நான் நோட்டை திருப்பி தான் ஆகணும். உங்களுக்கு இதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதாக ஆகாது, கன்ஃபியூஷன் ஆகாது. ஸோ அதனால் ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்கனால தான் நான் வந்துட்டு நோட்டு திருப்பாமல் போட்டுட்ருந்தேன். இப்போ எல்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா? ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு திருப்பி திருப்பி போடும்போது உங்களுக்கு வந்துட்டு பார்க்கும்போது குழப்பமாக இருக்காது. என்னடா புள்ளிகள்லாம் இப்படி இருக்கே அப்படின்ட்டு. ஃபஸ்ட் நம்ம இதை போட்டிருக்கணும். சாரி, நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம், உங்களோட வசந்தான். ஓகேவா? நான் வந்துட்டு மேலேருந்தும் போடுவேன், கீழேருந்தும் நான் வந்து போடுவேன். எனக்கு வந்துட்டு அது எப்படின்னு தெரியும். பிகினர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் உங்களுக்கு அந்த சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுத்தேன். சரிங்களா? ஏன்னா நானுமே பிகினிங் டைமில் இதெல்லாம் வந்துட்டு போடும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் தான். அதுக்கப்புறம் போட போட பழகிருச்சு. ஓகே, அது அடுத்தது மேலேருந்தே நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பரவாயில்ல. ட்ரை பண்ணுங்கள், தப்பு இல்லை. மேலேருந்து நீங்கள் ஃபுல்லாகவே, அதாவது இப்படி கொண்டு வந்தாலும் சரி, இல்லை கீழேருந்து மேலே போகிறதா இருந்தாலும் சரி, எப்படி வேணாலும் கொண்டு வந்துக்கோங்க. எனக்கு மேலேருந்தும் கொண்டு வர என்னால் முடியும், கீழேருந்தும் நான் அப்படியே வரைஞ்சிட்டும் போய்க்குவேன். எனக்கு அது ஈஸி தான் ரெண்டுமே. பிகினர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு பழகுங்க, அதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக போட முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், மொத்தமாக 5 பூ வந்திருக்கு, 4 பானைகள் வந்திருக்கு. சரியா? இப்போது சென்டரில் வந்துட்டு உங்களோட விருப்பம்தான். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் டைப் வர மாதிரி போட்டுக்கலாம். சரியா? அது உங்களோட விருப்பம்தான். ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது, அப்படியே விட்டுறதா நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகே, தென் இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் நீங்கள் வரும்போது கோலப்பொடி வந்துட்டு இப்படி பிடிச்சிக்கணும். சரியா? அப்போ தான் ஷார்ப்பாக வரும். இப்படி பிடிச்சி போடும்போது ஷார்ப்பாக வரும். நான் உங்களுக்கு கோலம்லாம் எப்படி போடணும், எந்த விரல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவாக கோலம் எப்படி போடுவது அப்படிங்கிற வீடியோவில் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் பிகினர்ஸ், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இதில் இன்னொரு லைன் கூட நீங்கள் கொடுத்து கூட போடலாம். அதாவது இன்னொரு லைன் இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு இந்த மாதிரி டிசைன் கொடுக்கலாம். இப்படி வளைவாக இப்படி கொடுத்து கூட நீங்கள் போடலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் இப்படி போடுறேன் புள்ளிக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் உங்களோட ஆசைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஓகேவா? சென்டரில் இப்படி புள்ளி வச்சுக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இப்போ பானையில் வரைகிறேன்ல அந்த டிசைனு பானைக்குள்ளே அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கலர் அடிச்சுட்டு கொடுக்கறது தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். சரியா? நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக பானைக்கெல்லாம் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதை ஃபுல்லாக அவுட்லைன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கலர் அடிப்பீங்க? இதுக்குள்ளெல்லாம் எப்படி கலர் அடிக்க முடியும்? குட்டி குட்டி ட்ரையாங்கில் தானே போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் வெறுமனையே பானை மட்டும் வரைஞ்சிருந்தால அந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரு, உங்கள் மனசுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரெல்லாம் நீங்கள் அடிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி கோலத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு கலராக கொடுங்க. சரியா? கொஞ்சம் பெரிய கோலமாக இருந்தால் ஆப்போசிட் கொடுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு 5 பேக்கெட் நம்ம வந்துட்டு கோலப்பொடி எப்படி குறைஞ்சது நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா? ஸோ அப்போ கொடுத்துக்கலாம். இல்லை வாங்கலை, ஒரு 3 கலர் தான் வாங்கியிருக்கேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்துட்டு ஆப்போசிட்டாக போட்டுக்கோங்க. நான் சொன்னது இன்னும் கொஞ்சம் அழகாக வேணும் அப்படின்னா ஒவ்வொரு கலராக யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன கோலம் தானேங்க, அதனால் வந்துட்டு ஒவ்வொன்றா கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போது இதுக்கெல்லாம் நீங்கள் கலர் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கலர் கோலப்பொடி எல்லாமே பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருங்க. வாங்கி வச்சுட்டு வெயிலில் நல்லா ரொம்ப வெயிலில் காய வைக்க வேணாம். லைட்டான வெயிலில் காய வச்சுட்டு அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் வெயிலில் காய வைங்க. காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து பார்த்தா தெரியும். பொடியில் ஈரப்பசம் இல்லாமல் நல்லா இருக்கா, போடுறதுக்கு நல்லா வருதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. 2வது வந்துட்டு கோலப்பொடி வந்துட்டு சலிச்சுக்கோங்க. சலிச்சுட்டு நீங்கள் போடும்போது ஈஸியாக இருக்கும். சரியா? 3வது வந்துட்டு கோலப்பொடி அந்த 2வது வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா கோலப்பொடி சலிச்சுக்கணுன்ட்டு, அது வந்துட்டு நீங்கள் டீ வடிகட்டி இருக்கு இல்லையா, வேஸ்ட்டாக ஏதாவது வச்சுருப்பீங்க பழசெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கோங்க. அதை திருப்பி நீங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஜல்லடை இருந்ததுன்னா ஜல்லடை வச்சு இது பண்ணிக்கோங்க, சலிச்சுக்கோங்க. அதுவுமே கிச்சனுக்கு திருப்பியும் யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு கோலப்பொடியே நீங்கள் சலிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் தனியாக யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுக்கும் நீங்கள் கிச்சனுக்குலாம் கொண்டு போய் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? 3வது வந்துட்டு என்ன சொன்னோன்னா, நீங்கள் இவ்வளோ தூரம் காய வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோலப்பொடியை தயவு செஞ்சு வெளியில் வைக்காதீங்க. அது பனியில் வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு தண்ணி விட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? தண்ணி அதில் பனி கொஞ்சோண்டு ஹோல்ஸ் இருந்தாவோ இல்லை நீங்கள் வந்துட்டு நியூஸ் பேப்பரில் கட்டி வச்சுருந்தாலும் கூட உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில டைம் வந்து என்னாகும் அப்படின்னா அந்த பனியெல்லாம் நியூஸ் பேப்பர் அப்சர்வ் பண்ணும் இல்லையா? அப்போ அது மூலமாக கூட கோலப்பொடி வந்துட்டு கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கலாம். ஸோ அதனால் அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு அழகாக காய வச்சுட்டு வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் கோலம் போடுற அன்னைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து போடுங்க. சரிங்களா? கோலம் போடும்போதுமே நைட்டு தான் வந்துட்டு நிறைய பேர் போடுவோம். அப்போ நைட்டு போடும்போது நீங்கள் வந்துட்டு கோலப்பொடியை அதாவது வாசல்லாம் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாணியில் மெழுகுவாங்க. மொழுகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கூட்டி விடுவாங்க. சாணியெல்லாம் ஃபுல்லாக காயட்டும்பாங்க. அதுக்கு முன்னாடி கோலப்பொடி கொண்டு வந்து வெளியில் வச்சுருவாங்க ஒரு சிலர். வச்சுட்டு மறந்தாப்படி அப்படியே விட்டுட்டே வந்துடுவாங்க. அவங்க திருப்பி போய் வாசல் காய்ஞ்ச உடனே போடும்போது அந்த கோலப்பொடியெல்லாம் பனியில் வந்துட்டு ஈரப்பதம் ஆயிடும். ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு வாசல்லாம் பெருக்கிட்டு சாணி நீங்கள் எல்லாம் சாணியெல்லாம் போட்டு நல்லா அழகாக வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் கோலம் வந்து நான் போட போகிறேன் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற டைமில் மட்டும் எடுத்து கொண்டு வாங்க. அப்போவுமே கோலப்பொடியை வந்துட்டு ஒயிட் கோலப்பொடி ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் வச்சு போட்டுட்ருப்பீங்களே அதை ஃபஸ்ட்டு எல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா கலர் கோலப்பொடி கொண்டு வந்து போடுங்க. சரிங்களா? போட்டு விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு. கண்டிப்பாக பிகினர்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இதுக்கு நான் வந்துட்டு கலர் கொடுத்து காட்டுறேன். கலர் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு இந்த 15 புள்ளியில இவ்வளோ அழகான கோலத்த போடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பா போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவ நோட்ல போட்டு போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லிக் குடுத்த டிப்ஸ் எல்லாம் புள்ளிலாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக் குடுத்துருக்கேன்லையா, அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அத வச்சு அப்படியே போடுங்க. சூப்பரா உங்களால கோலம் போட முடியும். சரிங்களா? இதுக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கொடுங்க. ஓகே. இந்த பொங்கல வந்துட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே. ஹேப்பி பொங்கல். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நெக்ஸ்ட் ஒரு அழகான கோலத்தோட நான் உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.